இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் உள்ளத்திலே தந்தபடியினால் அந்த வார்த்தையை உங்களோடு கூட பிரசங்கித்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம் ஆண்டவருடைய அன்பை குறித்தும் அந்த வசனம் போதிக்கிறது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற ஆண்டவர், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இவ்வளோ அருமையான ஒரு வசனம். தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன், உனக்கு இரக்கம் பாராட்டுவேன், உனக்கு இரக்கம் பாராட்டுவேன், உனக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாங்க. அவர் இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய குடும்பத்திற்கு, உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற ஒரு ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காகை குஞ்சுகளுக்கு கூட ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். அவர் மிகுந்த இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். அவருடைய சுவாபமே இரக்கமுள்ளது தான் என்று வேதம் நமக்கு ரொம்ப அருமையாய் போதிக்கிறது. பாருங்க, உபாகமம் யாத்ராகமம் 34வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய குணாதிசயத்தை குறித்து ஆண்டவரே போதிக்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே உங்கள் மகிமையை எனக்கு காண்பித்தருளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளவு உண்மையான ஒரு ஆண்டவர், பரிசுத்தத்தில் ஒப்பே இல்லாத ஒரு ஆண்டவர். நாம் அந்த மகிமைக்கு முன்னால் நிற்கவே முடியாது. ஆகவே ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், உன்னை கண்மலையின் வெடிப்பில் வைத்து என் கரத்தினால் உன்னை நான் மூடுவேன், ஆனாலும் உன் விண்ணப்பத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். கரத்தினால் மூடி நான் கடந்து போவேன், என் பின்புறத்தை நீ பார்ப்ப என்று சொல்லி ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளோ அருமையான ஒரு ஆண்டவர். அப்போ ஆண்டவர் கடந்து போகும் பொழுது கர்த்தர் தம்முடைய நாமத்தை, மகிமையை ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தினாராம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 34 பாருங்க 5 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவர் கூறினாராம். மோசே வாஞ்சியோடு கேட்டபடியினால ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியமுள்ள ஒரு தேவன். தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். நான் இரக்கமுள்ள ஆண்டவர், நான் தயை செய்ய விரும்புகிற ஒரு ஆண்டவர், என்னுடைய குணாதிசயம் இரக்கமுள்ள ஒரு குணாதிசயம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 8வது அதிகாரத்திலே ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும் என்று ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறாங்க, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினதை வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் எத்தனையோ சாட்சிகள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், யோவான் 8வது அதிகாரத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம், விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். காரணம், அவர் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், சட்டத்திட்டம், இப்படிப்பட்டவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று திரளான ஜனங்கள் கையில் கற்களை எடுத்துக்கொண்டு அந்த விபச்சாரம் செய்கிற ஸ்திரீக்கு முன்னால் பல்லை கடித்து அவளை கொல்ல ஆயத்தமாய் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர், அந்த விபச்சாரி பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாள். காரணம், கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு விட்டால் சாட்சி இருக்கிறது, அவள் மறுப்பு சொல்ல இடமில்லை. உண்மையாகவே அவள் பாவம் செய்து அகப்பட்டு கொண்டாள். பாருங்க, ஆண்டவர் அவளை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? இரக்கத்தோடு பார்க்கிறார். அதான் இயேசு அவளை காப்பாற்றணும், அவளை அழிவிலிருந்து மீட்டு கொள்ளணும்னு சொல்லி
இரக்கத்தோடு ஆண்டவர் அவளை பார்த்து அவளை காப்பாற்ற ஆண்டவர் சித்தம் கொண்டார். ஆண்டவர் பாருங்க, குனிந்து தரையிலே எழுதி கொண்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவமில்லாதிருக்கிறவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அப்போ எல்லாரும் கற்களை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். யாரும் இல்லை, அந்த ஸ்திரீ மாத்திரம் தனித்து நின்று கொண்டிருந்தாள். அப்போ ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே, உன்னை ஒருவராயிலும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். இல்லை ஆண்டவரே என்று அவள் அழுது கொண்டு நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, போய் இனி பாவம் செய்யாதே. அவர் இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர், மிகுந்த இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த இரக்கம்தான் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு இரக்கம் கட்டளையிடுவார். அது ஆண்டவர் இன்னைக்கு உள்ளத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் இரக்கம் செய்ய விரும்புகிறேன். வியாதியில் இருக்கிற உன் குடும்பத்துக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறேன். பிரிந்து கிடக்கிற உன் குடும்பத்துக்கு நான் இரக்கம் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறாங்க. பாருங்க, ஆண்டவரிடத்துல இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானா என்ன செய்ய வேண்டும்? வேதம் அதை ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்துல நாம் இரக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானா நாம் என்ன செய்ய வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 123:2. பாருங்க, அதில் பக்தன் சொல்லுகிறான், 1-2 அந்த 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் உங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியினுடைய கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். அருமையான ஒரு ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் இரக்கத்திற்காக அவர்கள் ஜெபித்தார்கள். இரக்கம் எப்போ கிடைக்குமா? வேதம் சொல்லுது, ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமாட்டின் கையை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பான். எப்பொழுது எனக்கு நன்மை கிடைக்கும், அந்த கரத்திலிருந்து எனக்கு எதாயிலும் நன்மை வராதா என்று நம்பிக்கையோடு அந்த கரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது போல நாங்களும், ஆண்டவரே, நீங்கள் இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் மனிதன் அல்ல உண்மையே நோக்கி இருக்கிறது என்று அவர்கள் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டுமானா நம்முடைய கண்கள் இன்றைக்கு மனிதனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நாடாமல், வேதம் ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லுகிறத வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஏசாயா 31 அதிகாரம் 1வது வசனம் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமல். அப்போ நீ சகாயம் அடையணும், உனக்கு உதவி தேவைன்னா இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நீ நோக்கணுமா, பார்க்கணுமா, அவரிடத்துல கேட்கணும், எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, பர்திமேயு என்கிற குருடன் இயேசு வருகிறார், எரிகோவுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் ஜெபிக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், have mercy upon me, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க, என் பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, குடியில் கட்டப்பட்டிருக்கிற என் கணவருக்கு இறங்குங்க, எங்களுடைய பட்டணத்திற்கு இறங்குங்க ஆண்டவரே, பரிந்து கிடக்கிற என் குடும்பத்துக்கு இறங்குங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிற எனக்கு இறங்குங்கப்பா, என் கணவர் குடிக்கு அடிமையாக இருக்கிறார், அவருக்கு இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க. அப்போ ஆண்டவரிடத்துல ஆண்டவருக்கு நேராக உன் கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ சகாயம் அடைவாய். ஆண்டவரிடத்திலிருந்து உனக்கு சகாயம் உண்டு, உன் பிள்ளைகளுக்கு சகாயம் உண்டு, உனக்கு விடுதலை உண்டு. எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானம் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் உண்டு, எனக்கு ஒத்தாசை உண்டு. எவ்வளோ நல்ல ஆண்டவரில் நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஆண்டவராக ஆண்டவர் இருக்கிறார். பாருங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமல். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு சகாயம் வேண்டும், உதவி வேண்டும்னா மனிதனிடத்திலிருந்து உதவி வராது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோபு நிருபக்காரன் எழுதுகிறான், பூர்ணமான எந்த ஈவும் நன்மையான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழல் இல்லை. எல்லா நன்மையான ஈவும் அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு நாம் அந்த ஒத்தாசை வருகிற அந்த பர்வதங்களுக்கு நேராக பாருங்க, அந்த ஜோதிகளின் பிதாவுக்கு நேராக இன்னைக்கு நம்ம கண்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். அப்போ வேதம் சொல்லுது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்க. இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்களாம். அப்போ குதிரை பலம், குதிரை எனக்கு இருக்குது, அந்த பலத்தினால நான் காப்பாற்றப்படுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, குதிரை மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி பாருங்க. எனக்கு ரதங்கள் அதிகமாக இருக்கிறது, நிறைய எனக்கு செல்வம் இருக்கிறது, நிறைய பணம் எனக்கு இருக்கிறது. அந்த பணத்தை நம்பி, செல்வத்தை நம்பி, பொருள் திரட்சியை நம்பி, மனிதனை நம்பி, இந்த மனிதன் எனக்கு உதவி செய்ய வருவாங்க, அவர்களை நம்பி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகாபலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோ என்று வேதம் அழைக்கிறது. எவ்வளோ வேதனை பாருங்க. அவர்களுக்கு ஐயோ, அவர்கள் முறிந்து விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தில் நீ யாரை நோக்கி பார்க்கணுமா? சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை கர்த்தரை நீ நோக்கி பார்க்கணுமா? பார்த்தா வேதம் சொல்லுது, ஆண்டவர் உனக்கு இரக்கம் கட்டளையிடுவாரா. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது ஏசாயா 30:18, ஆனாலும் உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இன்றைக்கி உன் குடும்பத்துக்கு, உன் வாழ்க்கையில் இறங்கும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார். இந்த நல்ல வார்த்தைகளை நிருதயத்திலே ஆண்டவர் கொடுத்தார். உனக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நீ நினைக்கிற, ஐயோ இந்த இந்த வேதனையில் நான் செத்துருவேன், இந்த கஷ்டத்தில் நான் உயிரிழந்துருவேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உனக்கு இரக்கம் செய்யும்படி நான் காத்திருக்கிறேன், உன்மேல் மனதுருகும்படி நான் எழுந்தருளுவேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, உனக்காக நான் எழுந்தருளுவேன். இன்றைக்கி அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். சின்ன ஒரு செய்தி தான், வாக்குத்தத்தத்தை சொல்லி, ஆனால் அதிக நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். பாருங்க, ஆண்டவர் தெளிவாக வாக்கு கொடுக்கிறார். உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், உன்மேல் மனதுருகும்படி ஆண்டவர் எழுந்தருளுவாராம். பாருங்க, ஆண்டவர் எப்படி எழுந்தருவாராம்? மனதுருக்கத்தோடு கூட ஆண்டவர் எழுந்தருளுவாராம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, கல்லறையில் வைத்து 4 நாளான லாசரு அந்த கல்லறைக்கு முன்பாக வந்து ஆண்டவர் கண்ணீர் விட்டாராம். அந்த வாலிபன் கட்டப்பட்டு அந்த மரணத்திற்குள் இருக்கிற வாலிபனை பார்த்து ஆண்டவர் மனதுருக்கத்தோடு ஆண்டவர் கண்ணீர் வடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனதுருக்கத்தோடு ஆண்டவர் அந்த லாசருவின் கல்லறைக்கு முன்னால் வந்து நின்று, லாசருவே எழுந்திரு என்று ஆண்டவர் சொன்னார். உடனே மரித்து 4 நாளாய் கல்லறைக்குள் இருந்தவன் எழுந்திருத்தான். இதான் ஆண்டவர் மனதுருக்கத்தோடு எழுந்தருளும் பொழுது உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இன்றைக்கி நீ கல்லறைக்குள்ளே இருக்கலாம், உன் குடும்பம் கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கலாம், உன் கணவர் கல்லறைக்குள்ளே இருக்கலாம், கடன் பிரச்சனை என்கிற கல்லறைக்குள்ளே இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் எப்படி லாசருவின் கல்லறைக்கு முன்பாக மனதுருக்கத்தோடு எழுந்தருளினேனோ அப்படியே உனக்காக எழுந்தருளுவேன், இரக்கம் பாராட்டுவேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, கர்த்தர் நீதி செய்கிற ஒரு தெய்வன். எவ்வளோ அழகா இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நீதி செய்கிற ஒரு தெய்வன். இன்றைக்கு மற்றவங்க உனக்கு அநீதி செய்திருக்கலாம், உன் வாழ்க்கையில் நீதி கிடைக்காம இருக்கலாம், உன் பக்கம்தான் நீதி இருக்கிறது, ஆனால் யாருமே அதை புரிந்து கொள்ளலை. எப்படி அந்த நீதியை நான் வெளிப்படுத்தி காட்ட முடியும்? என்னை அநியாயமாக குற்றம் சொல்கிறாங்க, என் மேல் அநியாயமாக பொய் சாட்சி சொன்னாங்கன்னு நீ வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். நான் உன் நீதியை வெளிப்படுத்தி காட்டுவேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உன் குடும்பத்துக்காக நான் வழக்காடுவேன், உன் பிள்ளைகளை மீட்டு கொண்டு நான் உன் நீதியை வெளிப்பட பண்ணுவேன். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். ஆண்டவர் உன் நீதியை வெளிப்பட பண்ணுவார். அதான் கர்த்தர் நீதி செய்கிற ஒரு தெய்வன். இன்றைக்கு யாரோ எனக்கு பில்லி சூன்யம் வச்சுட்டாங்க ஐயா, நான் யாருக்குமே துரோகம் பண்ணலை, எல்லாருக்கும் நான் நன்மை தான் செஞ்சேன், ஆனால் எனக்கு தீமை செஞ்சு இன்றைக்கி என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நீதி செய்யும்படி எழுந்தருளுவேன்.
அழுவேன். எனக்கு பக்கத்து வீட்டில் பிரச்சனை, எதிர் வீட்டினால பிரச்சனை, எனக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள், எனக்கு கிடைக்க வேண்டிய வீடுகள், எனக்கு கிடைக்க வேண்டிய நிலங்கள் ஒன்றுமே கிடைக்கல. நான் கோர்ட்டுக்கு போனேன், ஆனாலும் என் பக்கம் தோல்வி அடைவது போல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உனக்கு நீதி செய்வேன், உன் சூழ்நிலைகளை மாறுதலாய் முடிய பண்ணுவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க. மாறுதலாக முடிய பண்ணுவேன், உன் சூழ்நிலைக்குள்ளே நான் கடந்து வருவேன். விதவை திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன் உனக்கு நான் பொறுப்பெடுத்து கொண்டு உனக்கு நான் நீதியை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறாராம். சங்கீதம் 103 வாசிக்கிறோம். வேதம் அதை சொல்லுகிறது. பாருங்க, மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்களாம். அப்போ இந்த உலகத்தில் யார் பாக்கியவான்களாம்? ஆண்டவருக்கு யார் காத்திருக்கிறாங்களோ, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் கரத்திலிருந்து எனக்கு நன்மை வரும், ஆண்டவர் என் பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு வழியை திறப்பார்னு அந்த பாதகமான சூழ்நிலையில் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்காக காத்திருக்கிறாங்களே, அவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற மனிதனுக்கு 75வது வயதிலே தரிசனமானார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், உன் சந்ததி எவனமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாங்க, பூமி மணலை உன்னால் என்ன கூடுமானா என்ன, உன் சந்ததி விதமாயிருக்கும். இன்றைக்கி குழந்தை ஆசீர்வாதம் எல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க. வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமா, பூமியில் உள்ள மணலை உன்னால் என்ன கூடுமானா அப்படி ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாங்க 75 வயதில். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தானா. 100வது வயதில் ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினாராம். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம், நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கலாம், உன்னை சுகமாக்குவேன்னு சொல்லியிருக்கலாம், உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் வாக்கு தத்தம் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறார். என் பிள்ளைங்க பொறுமையோடு எனக்காக காத்திருக்கிறாங்க. ஆவியானவர் சொல்கிறாங்க, நீ காத்திருக்கிற அந்த காரியத்தில் உனக்கு நான் பதில் கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாங்க, ஆனாலும் உனக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன், உன்மேல் மனதுருகும்படி நான் எழுந்தருளுவேன். நான் நீதி செய்கிற ஆண்டவர், எனக்கு காத்திருக்கிற, நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆண்டவருக்கு காத்திருக்கிற, எப்பொழுது விடியும் என்ற ஜாமக்காரரை போல ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிற, ஊழியத்தில் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிற ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருவேன் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, அவ்வளோ நல்ல ஆண்டவர் அப்பா, இன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்க, ஆனாலும் உனக்கு இறங்கும்படி நான் காத்திருப்பேன். இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கத்தோடு எழுந்தருளுவேன்னு சொன்னீங்களே. இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் வேதனையோடு, வலிகளோடு, வியாதிகளோடு, என்னென்ன பிரச்சனை, பாவ பிரச்சனை, சாபம் பிரச்சனை, நன்மை இல்லை, எனக்கு பிள்ளை சொல்லி செஞ்சிட்டாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவரே, வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் மனதுருக்கத்தோடு உனக்காக நான் எழுந்தருளுவேன், உனக்கு இறங்கும்படி நான் உனக்காக காத்திருக்கிறேன், உனக்கு நான் இறங்குவேன், உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், இழந்த எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவேன். வெட்டுக்கிளிகள், முசுக்கொட்ட பூச்சிகள் பட்சித்த வருஷத்தின் விளைவை உனக்கு நான் திரும்ப தருவேன். சம்பூர்ணமாக சாப்பிட்டு அதிசயமாக நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தரை நீ துதிப்பாய், நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க. பாவத்தினால கட்டப்பட்டு, சாபத்தினால கட்டப்பட்டு எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே, இருளுக்குள்ளே பாவத்தின் வல்லமையினால் கட்டப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க. உங்கள் கையை நீட்டி அவங்கள விடுவீங்க ஆண்டவரே. உங்கள் ஜனத்துக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஹேவ் மெர்சி அப்பான் தெம் லார்ட். இரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், அவங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. எவ்வளோ நாள் காத்திருக்கிறாங்க, பதில் இல்லை. எவ்வளோ நாள் வேதனைப்பட்டாங்க, பதில் இல்லை. ஆனால் அந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே, உங்கள் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க. இறங்குங்க ஆண்டவரே.
விடுதலை செய்யுங்க, விடுதலை செய்யுங்க. இந்த பாவ இருளிலிருந்து அவங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. நீங்கள் இறங்காமல் யார் இறங்க முடியும்? நீங்கள் மனது இறங்காமல் யார் இறங்க முடியும் ஆண்டவர்? இறக்கம் உள்ள ஆண்டவர் இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க. யாரெல்லாம் வியாதினால் வேதனைப்பட்டு படுக்கையில் வேதனையோடு படுத்திருக்கிறாங்களோ, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, இறங்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு இறங்குங்க. வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு இறங்குங்க. அவங்களுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு விடுதலை கொடுங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு சுகம் கொடுங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அதிசயத்தை நீங்கள் காண பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தை நீங்கள் காண செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. யாரெல்லாம் பிசாசின் வல்லமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆசீர்வாதம் இல்லை, குழந்தை ஆசீர்வாதம் இல்லை, கடன் பிரச்சனை, என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், விடுதலை இல்லை ஆண்டவரே, தூக்கம் இல்லை, எவ்வளோ பிரச்சனைகளப்பா. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இரவு இறங்கி அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இறங்கி அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இறங்கி அவங்கள விடுதலை செய்யுங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இறக்கம் கட்டளையிடுகிறதற்காக நன்றி அப்பா. மனதுருக்கத்தோடு நீர் எழும்பி உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நல்ல நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன். நீ நினைக்கிற வாழ்க்கை அவ்வளோதான் முடிந்தது, நீ வாழ்க்கை ஒன்றுமில்லை நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் மேலே நல்ல நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன், எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உனக்கு நான் தருவேன், நன்மையான முடிவுகளை தருவேன், உன் வேதனையை மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்குறீங்க. உங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுங்க, அவங்க வேதனையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினா உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீரை துடைப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, அழுது கொண்டே இருக்கிறாங்களே, அந்த கண்ணீர் அந்த வருஷ கடைசியில் துடைத்து அவங்க வேதனையெல்லாம் மாற்றுங்கப்பா. நீங்கள் அற்புதம் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. உங்கள் வார்த்தைக்காக நன்றி. அவ்வளோ ஆறுதல் உங்கள் வார்த்தை அனுப்புனீங்களே, நன்றி அப்பா. உங்கள் வார்த்தை உங்களுக்கு சுகம் கொடுத்ததே நன்றி, விடுதலை கொடுத்ததே நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் இரக்கம் பாராட்டுவார். ஆண்டோடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, இரக்கத்தை எதிர்பாருங்க. இரக்கம் உங்கள் வீட்டு வாசல் கதவுகள் அண்டையிலே நிற்கிறது. இரக்கத்தை காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.